விஜய் தந்தை வழி தெலுங்கர், தாய் வழி மலையாளி. ஆம், நடிகர் விஜய் அவர்கள் தந்தை வழியில் தெலுங்கராகவும் தாய் வழியும் மலையாளியாகவும் இருக்கிறார் என்று அருகோ அதிர்ச்சி தகவல். என்னவென்று தெளிவாக பார்க்கலாம் இந்த ஒன்று காணொலி பதிவு வழியாக. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார். அதன் பெயர் தமிழக வெற்றிக் கழகம். அக்கட்சி சார்பாக அக்டோபர் 27ஆம் தேதி அன்று மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழ் தேசிய தலைவர்களில் ஒருவரான அருகோ தனது எழுகதிர் ஏட்டில் விஜய் குறித்து ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கிறார். அதன் விவரம் பின்வருமாறு. அருகோ நடத்தும் எழுகதிர் செப்டம்பர் மாத இதழில் இடம்பெற்ற அருகோ விடைகள் பகுதியில் வினா கேட்டிருக்காங்க. நடிகர் விஜயின் புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்துடன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கூட்டணியை வைத்துக் கொள்வோம் என்று செந்தமிழன் சீமான் அறிவித்திருப்பது பற்றி உங்கள் கருத்து? விட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை தமிழ் தேசியத்திற்கு அப்பால் எவருடனும் எந்த தேர்தலிலும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று தனித்து போட்டியிட்டு சாதனை படைத்து வருவதற்கு இது முரணானதாகும். விஜய் தந்தை வழி தெலுங்கர், தாய் வழி மலையாளி என்று சொல்லப்பட்டாலும் தமிழக வெற்றிக் கழகம் என்று தன் கட்சிக்கு பெயர் வைத்திருப்பதை பாராட்டலாம். அதேவேளை தமிழ் நட்சத்திர தகுதி பெற்று அவர் சொல்வதை தயாரிப்பாளர்கள் கேட்டாக வேண்டும் என்ற நிலை வந்த பிறகு அவர் நடித்த ஒரு படத்தில் கூட தமிழ் பெயர் கிடையாது. பிகில், மாஸ்டர், லியோ, பீஸ்ட் என தமிழை புறக்கணித்த பெயர்களே. அடுத்து கட்சி தொடங்கிய பிறகு வந்திருக்கும் படத்திற்கு கூட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இத்தமிழ் விரோதியோடு நாம் தமிழர் கட்சி கூட்டு என்பது சரியாக படவில்லை, இவ்வாறு அவர் கூறினார். இதில் விஜய் தந்தை வழி தெலுங்கர், தாய் வழி மலையாளி என்று அவர் கூறியிருப்பது விஜயை தமிழர் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு பேரதிர்ச்சி தரும் தகவலாக அமைந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம். நன்றி.